வெல்கம். நாம் ஒரு கலை சார்ந்த ஒரு நாடு அப்படிங்கிறதுனால உங்கள் கலையை வெளிப்படுத்துங்கள். யார் மிகச் சிறந்தது என்பதற்கு நாங்கள் பார்த்து சொல்கிறோம். இவர்களுடைய தவறுகளை ஒப்புக்கொள்வார்கள் என்றால் ஓகே, கலையால் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதுவே என் கட்டளை. இப்பொழுது என் செவிப்பட சொன்னார் அந்த நாட்டு ராஜகுரு எனது சின்ன வீடு என்று. சின்ன வீடு என்பதெல்லாம் என்ன வார்த்தை? இவர் அந்த நாட்டின் ராஜகுரு என்னுடைய சின்ன வீடு என்று உரையாடியதை நான் கேட்டேன். சின்ன வீடு பெரிய வீடு என்று சுத்தி விடுவேன். ராஜகுரு முதல் நாள் அன்று நீர் என்ன சொன்னீர்கள்? சேவகனோடு ஓடி போய்விட்டால் என்றெல்லாம் நீங்கள் பேசினீர்கள். அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். பெண்ணை சின்ன வீடு என்று அழைத்தால் தவறு. சபாஷ், சரியான போட்டு. யார் யார் வேணாலும் நீங்கள் காதலில் விழுங்கள். உங்களை சின்ன வீடு என்று அவர் அழைத்தால் இல்லை என்பே அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களிடமும் தவறு இருக்கிறது. என்னிடம் தவறில்லை. உன்னிடம் தவறில்லை என்று நீ மட்டும் தான் சொல்கிறாய். நீங்கள் இவருக்கு பிளாஸ்டர் போட வேண்டும். நீ இவருக்கு இது சூப்பர். அப்படி என்பது அனைவருக்கும் சமம். மனுநீதி சோழனானவர் தன் மகனையே சாமி தளபதி, உங்கள் வேலை வந்து பிளாஸ்டரை போடுவது. ஆளை பிடிக்க சொல்லுங்க, நான் போட்டு வாயை போட்டுடுங்கள். நான் அமைச்சராக கட்டளை இடுகிறேன். என்னுடைய கட்டளையை சாசனம். இன்னும் நீ நொட்ட வேணா. யாருக்கும் சம்மதம் இல்லாத ஒரு தீர்ப்பை அளிக்குமாறு முதலில் உட்காருங்கள். அந்த எல்லைக்கு போய் கொண்டே இருக்காதீர்கள். ரொம்ப ரொம்ப சாரி சார். முதலில் உங்கள் எல்லையில் இருந்து நீங்கள் பேசுங்கள். நான் என் எல்லையில் அதை முதல்ல நீ செய்ய. தெரியுது, நீ மூடு. அந்த அரசபையில் உங்களுக்கு சரியாக பதிலளிக்கவில்லை என்றால் வாருங்கள் எங்கள் அரசபைக்கு. உங்கள் அரசரே உங்களுக்கு தான் வாருங்கள். எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா